Amen. This morning, I want to share with you about something that's very natural for everyone. As a pastors, I want to share the topic called the growing life. இந்த காலை வேளையிலே இயற்கையாகவே நம் எல்லோருக்கும் பொருந்துகிறதான ஒரு தலைப்பிலே போதர்களாகிய நமக்கு பொருந்துகிறதா இருக்கிற இந்த தலைப்பு விசேஷமாக இந்த வளருகிற வாழ்க்கை என்ற தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். Regardless how great is our vision, regardless how much this God has put burden into our life, there is one thing that for us to achieve that goal, we need to grow. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிதான தரிசனம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்கள் ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும், அதிலே நாம் வளருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Because without growing, there's no way for us to able to achieve whatever God has entrusted to us. நாம் வளருகிற வாழ்க்கை இல்லாவிட்டால் தேவன் நம்பி நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்திலே நம்மாலே முன்னேற முடியாது. And that is something that we must think. I used to tell every one of you that preaching is not everything about pastoring. நான் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், போதகர் என்றால் அவர் வெறும் பிரசங்கிப்பதுதான் அவருடைய வாழ்க்கை அல்ல. In fact, the truth is shepherd, to be a shepherd, maper, to be a shepherd, to watch over the people, or to be an overseer, like 3 Timothy, 1 Timothy chapter 3. They mention about you need to be an overseer. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேய்ப்பர்களாய் இருக்கிறதான நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதுவாய் காணப்படுகிறது. எல்லாவற்றையும் கூர்ந்து நோக்கி மேலாண்மை கொண்டு ஆளுகை செய்வது. Preaching is one of the means or a media how we're going to reach other people. But if we are not observing our personal life growth and also the growth of our people, then your preaching will totally unrelated to their situation right now. நம்முடைய ஊழியத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த பிரசங்கம் காணப்படுகிறதை ஒழிய அதுவே முழுவதுமாக அல்ல. அது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய வளர்ச்சியும் நம்முடைய சபை விசுவாசிகளாகிய அந்த ஆத்மாக்களுடைய வளர்ச்சியும் நாம் பார்க்க வேண்டியதாய் காணப்படுகிறது. And that makes us to be kind of like a farmer looking over the crops, okay, all the plantations we have, or like a shepherd looking over all the flocks. இது எதற்கு ஒப்பிடலாம் என்றால், எப்படி ஒரு விவசாயி அந்த பயிர்கள் எல்லாம் நன்றாக வளருகிறதா என்று கண்காணியானவனை போல பார்த்து கொண்டிருக்கானோ, அது போலவும் மேய்ப்பனானவன் தன்னுடைய ஆடுகளின் வளர்ச்சியும் ஆடுகளின் காரியங்களை கண்காணிப்பதற்கும் ஒப்பாயிருக்கிறது. So by saying that, somehow we must always be careful, observe what should we do, what sermon they are needed for the congregations. It's not about you just share whatever you know. No, people needs you to share something that relates to their current growth. ஆகவே இதன் வாயிலாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், சபை விசுவாசிகள் ஆத்மாக்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, அவர்களுக்கு எப்படிப்பட்ட பிரசங்கம் தேவைப்படுகிறது என்பதை கவனித்து அதன் அடிப்படையிலே நாம் பிரசங்கிக்க வேண்டும். அதை விட்டு நாம் நினைப்பதை பிரசங்கிப்பது அல்ல. So I want to ask Pastor Daniel Vijayakumar to read in Tamil this 2 Peter chapter 1 verse 1 to 11. So when you finish, you say next, I'll turn the slide. இப்போது நான் உங்களுக்காக 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 11ஆம் வசனம் வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனும் ஆகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி இச்சையினாலே உலகத்துக்குண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும்
அடக்கத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையும், பொறுமையோடு தேவ பக்தியும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க வெட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். Amen. Amen. Good things. I still can recognize a few Tamil words. Okay, pawang is sin, right? Yes, Yes. Yes. I just follow how you repeat the words. I guess where you are. All Yes, right. Pastor. Yeah. Let's start with first one. God's words set a new goal for us. It's very important. அதாவது தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே புதிய இலக்குகளை அது உருவாக்குகிறதாய் காணப்படுகிறது. You see, God's words is not just teaching like a good teacher just teaching. God's word is like a coach who set a new goal every seasons of our life. தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது மாத்திரமல்ல, அது ஒரு கோச்சை போல எப்படி பயிற்றுவிக்கிறவர் இருக்கிறாரோ அது போல நம்முடைய இலக்கு என்னது என்பதை அதன் ஊடாக நாம் பயிற்சி அடைந்து அதை அடைவதற்கு எதுவாக இந்த வேத வசனம் நம்மை நடத்துகிறதாய் காணப்படுகிறது. A teacher and a coach are different. Teacher, he finish his teaching in the classroom, he say dismiss, he walk out. You are fail, whether you are fail, whether you are understand or don't understand, it's up to you. அதாவது வகுப்பில் போதிக்கிற ஒரு ஆசிரியருக்கும் அந்த மைதானத்தில் சொல்லிக் கொடுக்கிற கோச்சுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆசிரியர் என்ன செய்வார், அந்த பாட வகுப்பில் எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து விட்டு இத்தோடு முடிந்தது என்று சொல்லி போய்விடுவார். ஒருவேளை நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ இல்லையோ, தேர்ச்சி அடைகிறீர்களோ என்பதை குறித்து இல்லாமல் அங்கே வகுப்பறையில் அந்த பாடத்தை முடித்து விடுவார். But a coach is different. For example, if you are a baseball player, a coach will never teach you. A coach will make you swing the bat for 100 times every morning. ஆனால் கோச் என்று சொல்லுகிற அந்த பயிற்சியாளரோ அப்படி இல்லாமல், ஒருவேளை நீங்கள் இந்த பேஸ்பாலை விளையாடுகிறவராக இருந்தால் எப்படி அந்த பேட்டை பிடிக்க வேண்டும், எப்படி அடிக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று 100 முறையாவது அதை திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவார், செய்து காட்டுவார். If you don't swing the bat, he asks you to leave the team because he is a coach. He's not just teaching you. He want to make sure that you are as strong as what he required. அந்த பயிற்சியாளராக கோச் என்ன செய்வார், நீங்கள் இந்த பேட்டை சரியாக பிடித்து அடிக்க முடியாவிட்டால் நீங்கள் இதிலிருந்து வெளியேறுங்கள் என்று சொல்லிவிடுவார். ஏனென்றால் அவர் கோச்சா இருக்கிறபடினால் அதை கூர்ந்து கவனித்து பயிற்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். Not every believer is a disciple of Jesus Christ. I mean, in the true condition. You know why? Because many believers just sit and listen and do nothing. But only those who are disciples listen to what the teacher teach and he follow the example the teacher set. பாருங்கள், எல்லா விசுவாசிகளும் சீஷர்களாக மாற முடிவதில்லை. ஏனென்றால் ஒரு சிலர் மாத்திரமே இந்த சீஷர்களாக இருக்கிறவர்கள் ஆசிரியர் ஆகிய போதகர் என்ன போதிக்கிறாரோ அதை கூர்ந்து கேட்டு கவனித்து அதன்படி செய்கிறவர்களாயும் நடக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். And this has set the standard whether you are training disciple or you are getting a bunch of students like a secondary school who never study their homework. ஆகவே இது எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் ஒரு கூட்டத்தின் சீஷர்களை உருவாக்குகிறீர்களா, அல்லது ஒரு கூட்ட மக்களை உருவாக்குகிறீர்களா, அல்லது ஒரு மாணவர்களைப் போல இருக்கிறதான அப்படிப்பட்டவர்களை உருவாக்குகிறதா என்பதை இது வெளிப்படுத்தும். Sad to say, in the church, most of the time, we have a bunch of like secondary students who never pass up their homework. பாருங்க, வருத்தத்தக்க விஷயம் என்னவென்றால், சபையிலே இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், இந்த மேல் ஹையர் செகண்டரி படித்துவிட்டு பாஸ் ஆகாமல் இருக்கிறதான அந்த நிலை மட்டத்திலே இருக்கிற மாணவர்களைப் போலதான் விசுவாசிகளுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. Change. You see, one times I hear the preaching of Derek Prince. He say, never spend time on those people who doesn't want to learn or not ready to be disciple. பாருங்க, டெரிக் பிரின்ஸ் அவர்களுடைய பிரசங்கத்தை ஒரு முறை நான் கேட்டேன். அவர் இப்படியாக சொன்னார், யார் கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் போதிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். Because he say at the end,
you are not going to see any result if the student he himself doesn't want to put into practice. அந்த மாணவனாகி அந்த விசுவாசி அதை கற்று தன்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த விருப்பம் இல்லாவிட்டால் அப்படிப்பட்டவர்களுக்கு என்னதான் போதித்தாலும் அதிலே எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. I have people want to have fellowship with me, drink tea with me, talk to me, but at the end I realize that they are not doing anything. ஆக என்னோடு கூட இருக்கிறவர்கள், டீ குடிக்கிறவர்கள், ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள், இப்படியாக இருக்கிறவர்களைப் போல இருந்தாலும் கூட என்னிடத்தில் இருந்து அவர்கள் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களாகவே நான் ஒரு சிலராகி அவர்களை பார்க்கிறேன். So at the end, you need to make a wise decision. Who are you going to spend time with? ஆகவே கடைசியிலே நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை கூர்ந்து கவனித்து யாரோடு நீங்கள் நேரத்தை செலவழிக்கிறீர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்த்து நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். You see, the word of God set us a goal. It requires a lifelong pursuit, meaning that this passage is not only for believers but also for pastors, for myself, constantly being renewed and in every stage of our life. And this is the goal is to grow in Christ. அதாவது இதனுடைய லக்கு என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது வெறும் விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டதல்ல, போதவர்களாகிய நமக்காகவும் இந்த வேத வசனம் வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதி எழுதப்பட்டதாய் காணப்படுகிறது. Now let's ask some question. What enables us to grow in Christ? ஒரு கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவதற்கு நமக்கு எது உதவுகிறது? And 2 Peter chapter 1 verse 2 says that may the grace and peace be multiplied to you in the knowledge of God and of Jesus our Lord. 2 பேதுரு 1:2 அதற்கான பதிலை பார்க்கிறோம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. In the other way to say that if you want to grow in Christ, you must know Christ, the knowing of the knowledge of God. அதாவது இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை அறிகிற அறிவிலும் நாம் வளர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Yeah, we like to use revelation, we like to say intimacy. But do you know that all those things, once you know it and you can store it, it's called knowledge. அதாவது இதை வெளிப்படுத்துதல், தேவனோடு கூட நடக்கிற அந்த ஐக்கியத்தின் மூலமாக இது வளர்கிறது என்று சொன்னாலும் அதை தான் இது அறிவு என்று சொல்லுகிறோம். அதை தெரிந்து கொள்கிற அறிவு வரும்போது இப்படிப்பட்ட காரியத்திலே நாம் வளர்ச்சி அடைகிறோம். Because knowledge will produce relationship. For example, you know this person and you cannot say that I have a good relationship with this person and I know nothing about him. It's impossible. பாருங்க, ஒருவரோடு கூட நான் நெருங்கிய நட்போடு ஐக்கியத்தோடு இருக்கிறேன், ஆனால் அந்த நபரை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது என்று அப்படி நம்மால சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த அறிவு நமக்கு அந்த உறவை ஐக்கியப்படுத்துகிறது. Of course, knowledge is not equal to relationship. For example, I know that guy, I know that person, I know inside out, but I hate that person. I have no relationship with him. See, this is still a knowledge, but knowledge is not equal to relationship. பாருங்க, இந்த அறிவு எல்லாவற்றுக்கும் இந்த உறவுக்கு இணையாக இருக்கிறது என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அந்த நபரை குறித்து உள்ளும் புறமும் வெளியும் எல்லா விஷயத்தை எனக்கு தெரியும், ஆனாலும் கூட அந்த நபரை நான் வெறுக்கிறேன். அப்படி சொல்லும்போது இந்த அறிவுக்கு ஏற்றதுதான் அறிவுதான் இந்த உறவை உருவாக்குகிறது என்று முற்றிலும் நாம் சொல்ல முடியாது. I say knowledge is not equal to relationship, but relationship cannot go without knowledge. அறிவு இந்த உறவுக்கு இணையா இருக்கிறது இல்லாமல் இருந்தாலும் இந்த அறிவு இல்லாமல் நாம் உறவை நாம் அறிந்து கொள்ள முடியாது. So as a pastors, as a believers, as a disciple, the very important thing is we must know God more and more. ஆகவே விசுவாசிகள் போதலாகிய நாம் அனைவருக்கும் தேவனை இன்னும் அதிகமாய் நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And you must trust me, the more you know God, the more you want to get closer to him.
நீங்கள் இதை நம்ப வேண்டும். ஏனென்றால் எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் தேவனை அறிந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு அவருடைய அருகிலே நாம் செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். And second thing is knowledge produces this trust or faith. 2வது காரியம், இந்த அறிவு நம்பிக்கை அது உண்டாக்குகிறதாய் காணப்படுகிறது. When you know a person, know his character, know know what kind of person, then he put the trust in you. ஒரு நபர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட காரியத்தை உடையவர் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்போதுதான் அவர் மேலே நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Recently, a young brother, faced difficulties, and you know that, and he's not from, he's not in this country, but and suddenly when he in all the trouble, the first he want to meet is me, because he saw one time how I treated him, how I treated another brother, and because he know but what kind of person I am, he have trust in me, and he come towards me. எனக்கு ஒரு நபரை தெரியும். அவர் மிகுந்த ஒரு பிரச்சனைகளும் பாடுகளுக்கு உட்பட்டு ஒரு சமயத்தில் கடந்து போய் கொண்டிருந்தார். அவர் உடனே என்னை பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும், என்னோடு இடைப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஏனென்றால் அவர் என்னோடு கூட பழகினதான அந்த நாளிலே நான் எப்படிப்பட்டவன் என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே, என் மேல் நம்பிக்கை வைத்திருந்தபடினாலே, தன்னுடைய எல்லா பிரச்சனை நேரத்தில் அவர் என்னை தேடுகிறவராய் காணப்படுகிறார். And you know, this is what knowledge of God, the knowledge of God, and can produce the deep relationship with Him. ஆகவேதான் இப்படிப்பட்டதான தேவனை அறிகிறதான அறிவிலே இருக்கிறதான அந்த ஐக்கியத்தின் உறவின் வாயிலாக நாம் அந்த விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். So some people, there's one pastor says, in the church we preach everything except we don't preach about God. பாருங்க, ஒரு போதகர் இப்படியா சொன்னார், நாம் சபையில் எல்லாவற்றையும் போதிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் தேவனை குறித்து நாம் போதிக்கிறவர்களாக காணப்படவில்லை. How sad is that statement? We preach about prosperity, we preach about spiritual warfare, we preach about many things, but we preach very little about who is God. பாருங்க, இது மிகவும் வருந்தத்தக்க விஷயமாய் தான் காணப்படுகிறது. நாம் செழுமையை குறித்து பிரசங்கிக்கிறோம், ஆவி குறித்தங்களை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம். ஆனால் தேவனை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. Sometimes we preach about the what you call the church visions, but we never preach about the hearts of God. அநேக நேரத்தில் சபையினுடைய தரிசனம் என்ன என்பதை குறித்து நாம் பிரசங்கிக்கிறோம். ஆனால் தேவனுடைய இருதயத்தின் எண்ணம் என்ன என்பதை நாம் பிரசங்கிக்க மறந்து விடுகிறோம். Okay, right. The second one, what enables us to grow in Christ is God's power. 2வது, கிறிஸ்துவுக்குள்ளாக வளருகிறதற்கு நமக்கு உதவியா இருக்கிற காரியம் இந்த வல்லமை. You see, the Bible says in verse 3 says, His divine power has granted us all things that pertain to life and godliness through the knowledge of Him who called us to His own glory and excellence. 2 பேதுரு 1:3 இதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. And this power is given to us in order for us to grow into godliness, into the knowledge of God, to call us into His glory and excellence. நாம் இந்த அறிவு நமக்கு எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், ஜீவனுக்கு ஏதுவான தேவ பக்திக்கும் நாம் தெய்வீக சுபாவத்தில் வளருகிறதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. You see, and verse 4 says, and by which He has granted to us, this is the power, by which He has granted to us His precious and very great promises, so that through them, God's power, God's promises, so that through them you may become partaker of the divine nature, having escaped from the corruption that is in the world because of the sinful desire. அதாவது 4வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று இந்த வல்லமை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. You see, we are to grow through the power of God into God's image, into His divine nature.
அவருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டு அதில் பெருகுகிறதற்கான காரியம் அவருடைய சுபாவத்தையும் தேவனைப் போல இருக்கிற குணநலன்களிலும் வளரும்படிக்கு இந்த வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. Amen. Yeah, God's power, first one, that is God's power come through us, through our knowledge of Him. கர்த்தரை அறிகிற அறிவின் நிமித்தமாகவே இந்த வல்லமை நமக்கு வருகிறதாய் கொடுக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. So that's very important. Relationship and faith are the keys to receive God's power. ஆகவே தேவனுடைய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருடைய உறவிலே நிலைத்திருப்பது மற்றும் அந்த விசுவாசம் உடையவர்களாய் காணப்படுவது நிமித்தமாக அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். You see, many people are believers, but they have no experiential knowledge with God. அநேகர் விசுவாசிகளாய் இருந்தாலும் தேவனை அறிகிறதான அறிவிலே அவர்கள் அந்த அனுபவத்திற்கூடாக போகாமலே இருக்கிறவர்களாக தான் காணப்படுகிறார்கள். Have you ever see people come to you say, God help me, pastor help me, this and that, this and that, this and that, and as if his prayer never been answered before. ஐயா போதகரிடத்தில் வந்து அவர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள், ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய ஜெபத்துக்கு ஒரு பதிலும் வரவில்லை என்று நம்மிடத்தில் அநேகர் விசுவாசிகளும் சொல்லுகிறார்கள். But how come he knows that when you pray, God will answer? நாம் ஜெபித்தால் எப்படி பதில் வரும் என்று அவருக்கு எப்படி தெரியும் என்றால், because he doesn't have relationship with God, and of course without relationship it's impossible for him to have faith in God. பாருங்க, அவருக்கு தேவனோடு கூட சரியான அந்த உறவு இல்லாமல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அப்படி இல்லாமல் இருப்பது நிமித்தம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசமும் நம்பிக்கை மாற்றவர்களாய் அவர்கள் அப்படி காணப்படுகிறார்கள். Relationship is something between he and God, but if you are able to teach them the knowledge of our God, then through that knowledge they will have that faith to approach God, and then relationship will happen. தேவனை அறிகிற அறிவு குறித்து நாம் அவருக்கு போதிக்கும் போது அப்போது அவர் அறிந்து கொள்வார், இந்த உறவிலே நான் நிலைத்திருந்தால், தேவனோடு கூட இருந்தால், தேவனை பற்றி அறிகிற அறிவு இருந்தால் நான் அவர் மேலே நம்பிக்கை வைக்க முடியும், விசுவாசம் வைக்க முடியும் என்று அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் அவருக்கு அந்த நேரத்தில் வரும். So see, relationship, knowledge, then produce the faith, and they create relationship, then they have the key to open God's power, to receive God's power. ஆகவே இந்த தேவனுடைய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் வரும்போது தேவனை அறிகிற அறிவின் மூலமாக அவர்களுக்கு அந்த நம்பிக்கையும் கர்த்தருடைய வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கான அந்த திறவுகோல் போன்ற காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். There's a pastor in my town. He has I would say that one of the biggest church in our town. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய போதகர் இருக்கிறார். He is my friend, and I know one of his preaching is very simple, but one word he's always repeating. அவர் எனக்கு மிகுந்த நெருங்கிய நண்பராக இருக்கிறார். அவருடைய பிரசங்கங்கள் மிகவும் எளிமையாக காணப்படும், ஆனால் ஒரு வார்த்தை அவர் திரும்ப திரும்ப அந்த அவருடைய பிரசங்கத்திலே சொல்லுகிறவராக இருப்பார். And he always says, God will never lie to us. தேவன் ஒருபோதும் நம்மிடத்தில் பொய் சொல்ல மாட்டார். Every time, after few words, few sentences, few paragraphs, he will ask the people to repeat, God will never lie to us. பாருங்க, அந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்க வேலையிலே ஒவ்வொரு வாக்கியத்தை சொன்ன பிறகும் தேவன் ஒருபோதும் அவர் பொய் சொல்ல மாட்டார் என்று சொல்வார். ஜனங்களே அதை திரும்ப திரும்ப சொல்லுவார். By that simple knowledge of God, God is not a liar, that he produces the faith in the congregation to draw close to God. ஆகவே அவர் திரும்ப திரும்ப அப்படி சொல்வது நிமித்தம் தேவனை அறிகிறதான அறிவை அவர்களுக்குள்ளே வளர்க்கிறார். இதன் வாயிலாக விசுவாசிகளுக்கு தேவன் மேலே ஒரு விசுவாசம் அங்கு ஏற்படுகிறதாய் காணப்படுகிறது. But now is the issue. God will never lie to us. Yes, it's true. ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால் தேவன் நம்மிடத்தில் பொய் சொல்ல மாட்டார், அது உண்மைதான். ஆனாலும் But how we define what is lie, what is not lying? அப்படி என்றால் எது பொய் அல்ல என்று எப்படி நம்மால் நிதானிக்க முடியும்? We must get the first hand. What did God say to us? ஆகவே முதலாவது இதை குறித்து தேவன் எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை அதை பார்க்க வேண்டும். If you can't even know what God has said to us,
how can we discern what is true, the true word of God, and what is not the true word of God? தேவன் சொன்ன வசனங்கள் என்ன என்பதை நாம் அறியாவிட்டால், எது தேவனாலே சொல்லப்பட்ட வசனங்கள், எது தேவனாலே சொல்லப்படாத வசனங்கள் என்று எப்படி நம்மால் அறிந்து கொள்ள முடியும்? You see, the promises, the power of God is through His precious promises. தேவனுடைய வல்லமை தம்முடைய விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மூலமாக வெளிப்படுகிறது. And that promises is like a checkbook, a check that's already signed. அந்த வாக்குத்தத்தங்கள் எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், ஏற்கனவே கையெழுத்திடப்பட்ட அந்த செக் புத்தகத்தை போல அது காணப்படுகிறது. You cannot take a 10,000 rupee check going to ask for 1 million. Impossible, because the check is 10,000 rupee. பாருங்க, நீங்க செக்ல 10,000 ரூபாய்க்கு எழுதப்பட்ட செக்கை கொண்டு போய் எனக்கு 1 மில்லியன் பணம் கொடுங்கள் என்று கேட்டால் அப்படியாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது 10,000 ரூபாய்க்காக கொடுக்கப்பட்ட வெறும் அப்படிப்பட்ட காசோலையாக தான் அது காணப்படுகிறது. You cannot say God is a liar when you don't get 1 million, when God only issue a check of 10,000 rupee. ஆண்டவர் உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கான அந்த செக்கை கொடுத்திருக்கும் போது, நீங்கள் போய் அதிலே எனக்கு 1 லட்சம் கிடைக்கும் என்று சொல்லி அப்படி நீங்கள் எதிர்பார்த்து போனால், தேவன் பொய்யர் என்று நம்மாலே சொல்லிவிட முடியாது. And these few days, I start to have some difficulty to sleep at night. இந்த ஒரு சில நாட்களாக ராத்திரி நேரங்களிலே என்னாலே சரியாக தூங்க முடிவதில்லை. But I take it as God keep me awake, that He want to speak to me. ஆனால் தேவன் என்னை எழுப்பி என்னோடு கூட பேச வேண்டும் என்று அப்படியே நான் ஜெபிக்கிறேன். Every night, normally I sleep early because of my pain, but this few night I couldn't sleep until 1 something 2 o'clock. I couldn't sleep. எப்பொழுதும் நான் நேரத்தோடு தூங்கி விடுவேன். ஆனால் கடந்த நாட்களிலே இந்த 2 மணி அதிகாலை வேலை வரைக்கும் என்னாலே சரியாக தூங்க முடிவதில்லை. And I start to worship God, start to take out the word of God, and start to claim the word of God. What word you want to give to me? ஆகவே அந்த வேளையிலே நான் எழுந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறேன், துதிக்க ஆரம்பிக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, என்ன வார்த்தை எனக்கு கொடுக்கிறீர், எதை குறித்து நான் பேச வேண்டும் என்று அப்படியாக தேவனிடத்தில் அந்த நேரங்களிலே நான் கேட்கிறேன். The first word that come to me, it is the word you all recite every time when you end the meeting. Psalms 103, chapter verse 1 to verse 3. I think you all recite, but I recite until verse 5. அதாவது எனக்கு உடனே கொடுக்கப்பட்ட வார்த்தை எதுவென்றால், ஒவ்வொரு ஜெப கூட்டம் முடிவும் போது நம்ம அந்த சங்கீதம் 103 1 2 வசனங்களை சொல்லுகிற வழக்கத்தின்படி தேவன் எனக்கு அந்த சங்கீதம் 103 1 5 வசனத்தை கொடுத்தார். Those words is not only just words. The moment I really pray through, worship through, declare through those words like healing in my body. அது ஏதோ ஒரு சாதாரணமான வார்த்தையாக எனக்கு கொடுக்கப்படாமல், என்னுடைய சரீரத்திலே சுகத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தையாய் தேவனை ஆராதித்து தொழுது கொண்டு அவரை பாடுகிற வார்த்தையாக அந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டது. The second day, the Lord just give me another word from Proverbs chapter 3. 2வது நாளில் இப்படியாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது நீதிமொழிகள் 3வது அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை கொடுத்தார். That says that don't depend upon myself, but fear the Lord. And the end of the verse, it says that He will nourish my bones. என்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆகவே இதில் நீ பயப்படாதே என்று சொல்லி அப்படிப்பட்டதான வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டது. And I go through that prayer of like wave after wave, claiming His promises and allow His power come to me. அந்த வாக்குத்தத்தத்தின் அலைகளை அப்படியாக நான் தொடர்ந்து ஜெபித்து அந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்போது அந்த சுகம் என் மேலே கடந்து வந்தது. Then yesterday when I pray and God just reminded a spiritual Mother Hema's word for me, and I just pray through every verses that she has given to me. அதாவது இப்படியாக நேற்று தினத்தில் நான் ஜெபித்து கொண்டு பிறகு அது என்னுடைய ஆவிக்குரிய தாயார் மூலமாக இப்படிப்பட்டதான வசனங்களும் எனக்கு அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது. And I just go through the words, claiming the words and receive the words for my sleeping as my sleeping pill.
அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களின் ஊடாக நான் கடந்து சென்று அதை படித்து ஆராதித்து அறிக்கை பண்ணும்போது அது என்னுடைய ஒரு தூக்க மாத்திரை போல எனக்கு அது அப்படிப்பட்டதான செயல்களை என்னுடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்த வசனமானது கொண்டு வந்தது. Actually, I should say that it's not sleeping pill. It's like it's a promising check that I must claim before I sleep. அதாவது வெறும் தூக்க மாத்திரை போல அது அல்ல, எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளும்படியாக அந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தங்களை நான் அறிக்கையிட்டு இப்படி செய்யும்போது எனக்கு நன்றாக தூக்கம் வந்தது. See, another one is God's power enable us to escape the corruption in the world caused by our sinful desires. அது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படும் போது இந்த சீர்கேட்டிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்கு பாவ சுபாவங்களிலிருந்து மேலே வருவதற்கு இது நமக்கு ஏதுவாய் காணப்படுகிறது. I realize that Indian pastors are very kind to your members. I see with my own eyes. என்னுடைய சொந்த கண்களினாலே நான் பார்த்திருக்கிறேன், இந்திய போதகர்கள் தங்களுடைய விசுவாசிகளிடத்திலே மிகவும் கரிசனையோடு இருக்கிறவர்களாய், விசுவாசிகளுக்கு மிகுந்த இரக்கத்தை காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். Always cherish them, encourage them, caring them. I mean, Indian pastors are wonderful. இந்திய போதகர்கள் மிகவும் அருமையானவர்கள், தங்களுடைய விசுவாசிகளை பேணி காக்கிறார்கள். அவர்களுடைய தேவை என்ன என்பதை பார்த்து நல்வழியிலே அவர்களை நடத்துகிற போதகர்கள். But let me give you a reminder. Your love to your flock cannot substitute the word of God, the power of God. ஆனால் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக உங்களுடைய சபை விசுவாசிகளின் மேலே அன்பை செலுத்துகிறீர்களோ அது தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் மிகவும் முக்கியத்துவமாயிராது. அதாவது தேவனுடைய வசனத்தை கொடுப்பதுதான் அவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. Let me explain in such a way. You are a very loving father. இப்படியாக நான் இதை விளக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல அன்பான ஒரு தகப்பனாரை போல உங்க விசுவாசிகளோடு கூட இருக்கும்போது one day you realize that your children maybe they start touching drugs or start gambling. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நீங்கள் தகப்பனா இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் அந்த போதை வஸ்துகளுக்கும் ஜூதாட்டத்தின் காரியங்களிலும் ஈடுபடுகிறதை நீங்கள் பார்க்கும்போது then suddenly you come a conclusion, maybe I love them not enough, so I want to love them more so that they won't touch drugs and gambling. அப்போது தகப்பனாக இருக்கிற நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் அவர்கள் மேலே அன்பு செலுத்தினது மிகவும் குறைவா இருக்கிறது போல, ஆகவேதான் அவர்கள் இப்படிப்பட்டதான வாழ்க்கைக்கு போகிறார்கள், ஆகவே இன்னும் அவர்கள் மேலே நான் அதிக அன்பு காட்டுவேன் என்று சொல்லி அப்படி நீங்கள் நினைப்பீர்களானால், you see, based on your experience, do you think it's working? உங்களுடைய அனுபவத்தின்படி பார்க்கும்போது அது செயல்பாட்டை அவர்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருமா? How many of you think that you love them more, they will stop gambling, stop drugs? மிகவும் அதிகமாய் அவர்கள் மேலே அன்பு செலுத்தினால் அவர்கள் அந்த ஜூதாட்டத்திலும் பாவ வாழ்க்கையிலும் விட்டுவிட்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியுமா என்று நீங்கள் நம்புகிறீர்களா? You should experience enough to know that the answer is no. If the more you love them, the more they feel safe, they can continue to sin. பாருங்க, உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாகவே நீங்கள் இதை தெரிந்து கொண்டிருக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக அவர்களை நேசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அதிகமாக இன்னும் அவர்கள் அந்த பாவ வழியிலே தான் இருந்து கொண்டிருப்பார்கள். The same thing in the church. You are good pastors, but you must make sure that they were able to access into the promises of God, the power of God to overcome the corruption of this world. நீங்கள் நல்ல இரக்கமுள்ள போதகர்கள் தான் இரக்கமாய் உங்கள் விசுவாசிகளிடத்தில் இருக்கிறீர்கள். ஆனாலும் கூட உங்களுடைய விசுவாசிகள் தேவனுடைய வல்லமையினாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படும் போதுதான் எல்லாவித பாவ இச்சைகள் சீர்கேட்டிலிருந்து அவர்களாலே விடுதலை அடைய முடியும். You see, the power of God can help us to overcome sin, because the power of God through the knowledge of Christ. The knowledge of Christ is through the fear of God.
பாருங்க, கர்த்தருடைய வல்லமை நிமித்தமாகவும் வாக்குத்தத்தங்களின் மூலமாகவும் இப்படிப்பட்டதான காரியத்தை மேற்கொள்ள முடியும். அது நம்மை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் தேவனுடைய வழிகளிலும் நடப்பதற்கும் இது ஏதுவாய் காணப்படுகிறது. You see, this is one thing that why we teach the word of God. ஆகவேதான் வேத வசனத்தை எதற்கு நாம் போதிக்கிறோம் என்பதற்கு இதே ஒரு சான்றாய் காணப்படுகிறது. A member cannot grow without a depth or deep understanding about the word of God, about God himself, about the way of God, about the hearts of God. கர்த்தருடைய வார்த்தையின் ஆழத்தையும் தேவனுடைய இருதயத்தையும் தேவனை அறிகிற அறிவையும் குறித்து ஒரு விசுவாசி ஆழமாய் அறியாவிட்டால் இப்படிப்பட்டதான வளர்ச்சி அவரால் கடந்து போக முடியாது. And thank God, he is so good that he give us the power to overcome sin. கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கான வல்லமை அவர் நமக்கு கொடுக்கிறார். You see, the progress in the Lord is in some ways is measured by our victory over sin. பாருங்க, கர்த்தருக்குள்ளாக நாம் முன்னேற்றம் அடையதான அந்த முன்னேற்றத்திற்கு சில வழிகளில் பாவத்தின் மீதான நமது வெற்றியினால் மாத்திரம் அது அளவிடப்படுகிறது. அந்த பாவத்தின் மேலே நாம் வெற்றி கொள்ளும் போதுதான் நாம் எப்படி முன்னேற்றம் அடைகிறோம் என்பதை அது காண்பிக்கிறது. Just give a very simple. You see, you if we claim that we are strong in Christ, what do you mean? We strong in Christ means we are away from sin. This is one of the measurement. One of the not the only, but one of the measurement. பாருங்க, எளிமையாய் சொல்ல வேண்டுமானால், நீங்கள் பாவத்தில் மேற்கொள்ளுகிறீர்கள் என்றால் கர்த்தருக்குள்ளே நான் பலனாய் இருக்கும்போது பாவத்தில் மேற்கொள்ளுகிறேன். அதுதான் இந்த முன்னேறுகிற அளவுக்கு ஒரு உதாரணமாய் காணப்படுகிறது. You see, how are we going to help a young person stay away from sin? எப்படி இந்த வாலிபர்கள் இந்த பாவத்தை விட்டு விலகி இருப்பதற்கு நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்றால், and we all know the scripture. The scripture is in Psalms 119 verse 9 says that. சங்கீதம் 119 வசனத்திலே நாம் அனைவருக்கும் இது தெரிந்த வசனமாய் காணப்படுகிறது. And here says that how can a young man keep his way pure is by guarding it according to your word. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? நமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. You see, how are we going to keep our way pure as a young man or as a old man, in regardless what age, is by regarding by his word, the word of God. பாருங்க, வாலிபனோ முதிர் வயதுள்ளவரோ அவர்கள் தங்களுடைய வழியை எப்படியாக சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறது நிமித்தமாகவே தன்னுடைய வழிகளிலே அவர்களை சுத்தவான்களாய் காத்துக்கொள்ள முடியும். You see, there's one year during the Christmas, I sing a Christmas carol. Then I realized that nearly 60% of my congregation doesn't know how to sing this Christmas carol. Never heard before. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்திலே நான் அந்த கிறிஸ்மஸ் பாடலை பாடினேன். என்னுடைய சபையில் இருக்கிற சுமார் 60% விசுவாசிகளுக்கு அந்த பாடலை குறித்து அவர்களுக்கு தெரியவில்லை. My congregation is already around 60 to 70 members in the room. அந்த ரூம்ல கிட்டத்தட்ட ஒரு 60-70 விசுவாசிகள் கூடி வந்திருந்தார்கள். I just wonder why they never heard these carols, these songs before. எப்படி இவர்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் பாடல் தெரியாமல் போனது என்று அதை குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். And I suddenly realized that most of them are saved and become a Christians only 1 or 2 years ago. I mean, my whole congregation, we have won so many new souls. There are some people left the church because they live to other places, but 60% of them, they are saved into salvations just 2 years ago. இது எனக்கு அப்படியாக நான் யோசித்துக் கொண்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிய வந்தது, இவர்கள் ரட்சிக்கப்பட்டு வெறும் 1-2 வருஷங்களே ஆகியிருந்தது. ஏனென்றால் அவர்கள் வேறு முதலாவது சபையிலிருந்து நாங்கள் இன்னொரு சபை ஆரம்பிக்கும் போது இந்த புது சபைக்குள்ளே வந்த இவர்கள் இப்படிப்பட்டதான புது விசுவாசிகளாய் காணப்பட்டார்கள். Then I start to ask question. They should be not having much knowledge about Jesus Christ.
in this case. அப்போதான் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிறதான அறிவிலே அந்த அளவுக்கு அவர்கள் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. அதை பற்றி இன்னும் அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதை அப்போது நான் உணர்ந்தேன். Then I designed the next year, because after Christmas is New Year. I designed next year, the first half year, 7 to 10 sermons all focused on Jesus Christ alone. ஆகவே அதன் பிறகு வந்த அந்த புதிய வருடத்திலே சுமார் அந்த 7 to 10 செய்திகள் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிறதான அறிவையும் கர்த்தரை அறிகிறதான அறிவின் காரியங்களை குறித்ததான பிரசங்கங்களை அவர்களுக்கு நான் போதிக்க ஆரம்பித்தேன். If you are pastors who you are clueless, don't know what to preach, why don't just sit down and think about your congregations, where they are. Do a planning. Ask the Spirit to show you. Do a planning so that they may know Christ through a series of teaching in your church. ஆகவே ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு உங்கள் சபை விசுவாசிகளுக்கு என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்று தெரியாவிட்டால் நீங்கள் அமர்ந்திருந்து யோசித்து உங்களுடைய சபை விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு எது தேவைப்படுகிறது என்று பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தின்படி ஆராய்ந்து அறிந்து காத்திருந்து ஜெபித்து கிறிஸ்துவின் அறிகிற அறிவிற்கான அப்படிப்பட்டதான பிரசங்கங்களின் காரியங்களை நீங்கள் ஆயத்தம் செய்து அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். Because you are grow Christians, you eat meat stuff, you eat tandoori, you eat the hot spicy chili, but your congregation, maybe most of them, they are just infant, they need milk. You cannot just every day throw in the hot stuff like chapati, tandoori, all those hot stuff. You need to know if they need milk, give them milk. பாருங்கள், நாம் வளர்கிற விசுவாசிகள் இருக்கிறபடினாலே, நாம் வளர்ந்தவர்களாக இருக்கிறபடினாலே தந்தூரி இப்படிப்பட்டதான அந்த மசாலா காரியங்களை சாப்பிட்டு நமக்கு பழக்கமாக இருக்கு. ஆனால் உங்களுடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து அவர்களுக்கு இந்த கடினமான சப்பாத்தியோ மற்ற தந்தூரி காரியங்களை கொடுத்தால் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுமா என்று பார்க்க வேண்டும். ஒருவேளை அவர்களுக்கு பால் போன்ற உணவு காரியமான அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தேவையானால் அப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் நீங்கள் உங்கள் விசுவாசிகளுக்கு கொடுக்க வேண்டும். After all the sharing, sit down and ask them, how do you think about the sharing just now? Which part you understand, which part you don't understand? Is it helpful? Spend some time to be a shepherd. Hold their lamb, the little lamb, and just check whether they eat well. நீங்கள் ஒரு மெய்ப்பனை போல அந்த மெய்ப்பன் என்ன செய்வார் என்றால் அந்த சின்ன ஆட்டுக்குட்டி கையில் பிடித்து அது நல்லா சாப்பிடுதா இல்லையா என்று பார்ப்பார். அதே போல உங்களுடைய பிரசங்கம் முடிந்த பிறகு உங்கள் விசுவாசிகளை கேளுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததா, எது புரிந்தது, எது புரியவில்லை, இது உங்களுக்கு எப்படி இருந்தது, நீங்கள் இதில் என்ன விதமான அனுபவத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று ஒரு மெய்ப்பனை போல கர்சனையோடு கூட அவர்களிடத்திலே கேளுங்கள். I promise you, every time when you preach a message which came across, people understand, people can apply, they will come back and thank you. This will never fail. In my pastoring life, sometimes when I preach a message is good, they will always give me good response, and say, this message we needed so much. பாருங்க, எப்போதெல்லாம் இதை நான் உங்களுக்கு ஒரு ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுகிறேன். நீங்கள் நல்ல பிரசங்கங்களை செய்யும் போது ஜனங்கள் உங்களிடத்துல அதற்கான மறுமொழி சொல்வார்கள், இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது என்று. ஒவ்வொரு முறையும் நாம் அப்படி என்னுடைய சபையிலே நான் பிரசங்கிக்கும் போது என்னுடைய விசுவாசிகள் என்னிடையிலே இப்படியாக பகிர்ந்து கொள்வார்கள். Simple message doesn't mean it's not a good message. Don't confuse with simple and bad. Okay, it's not the same thing. பாருங்க, எளிமையான செய்தி என்றால் அது ஒரு கெட்ட செய்தி இல்லை, சரியான செய்தி அல்ல என்று நீங்கள் அப்படி நினைத்து கொள்ளக்கூடாது. A simple message, the young can understand, can be nurtured. The old one can understand and apply straight away. பாருங்க, இந்த எளிமையான செய்திகள் வாலிபர்களுக்கு பிரயோஜனமாக இருந்து அதன் மூலமாக அவர்கள் இன்னும் கர்த்தருடைய வசனத்தினாலே போஷிக்கப்படுவார்கள். வயது முதிர்ந்தவர்களுக்கும் இந்த எளிமையான பிரசங்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய காரியங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஏதுவாய் காணப்படும். In the past, my congregation, I always preach everything I have. I want to give them my best. கடந்த நாட்களிலே என்னுடைய ஊழியத்திலே சபையிலே எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ எல்லாவற்றையும் அவர்களுக்கு சிறந்த பிரசங்கங்களை செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் நான் சொல்லுகிறவனாய் காணப்பட்டேன்.
I always get the feedback that Pastor, the thing you know is very deep, very solid, but people hard to digest. அப்போ விசுவாசிகள் சொல்வார்கள், பாஸ்டர் ஐயா உங்களுடைய பிரசங்கள் மிகவும் ஆழமா இருந்தது. அது மிகவும் அது கடினமாய் காணப்பட்டது. ஏனென்றால் அதை எங்களாலே ஜீர்ணித்துக் கொள்ள முடியவில்லை. Don't show off our knowledge. Don't show off. It doesn't grow the church. You show off your knowledge, it never grow church. உங்களுடைய அறிவை அவர்களுக்கு வெளிப்படுத்தாதிருங்கள். ஏனென்றால் அப்படி நீங்கள் உங்களுக்குள்ள அறிவை வெளிப்படுத்தி எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் என்று சொல்லி அப்படி பிரசங்கித்தால் உங்களுடைய சபை ஒரு வளர்ச்சி அடைகிற சபையாய் காணப்படாது. Just give them something they learn, there's something they know, they need, something they can learn, something they can use, something that really prophetically for that very moment. ஆகவே அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல அந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாகவும் பிரயோஜனமுள்ள வார்த்தையாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாகவும் அவர்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையாகவும் அவர்களுக்கு தகுந்த வார்த்தையாகவும் இருக்கிற வார்த்தையாக அது காணப்பட வேண்டும். Then the words, God's power allow us to partake in His divine nature. இது மாத்திரமல்ல, இந்த தெய்வீக வல்லமையானது என்ன செய்கிறது என்றால் அது தெய்வீக சுபாவத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறது. You see, this is very good. You know why? Because God's power allow us to partake His nature, meaning that God's power is transforming us more and more like Him. பாருங்க, இது மிகவும் நல்ல விஷயமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த தெய்வீக வல்லமையானது நம்மை அவரை போலவே மாற்றுகிறது. அவருடைய தெய்வீக சுபாவத்தையும் தெய்வீக இயல்புகளையும் தெய்வீக தன்மை உடையவர்களாக நம்மை அவருடைய வல்லமை மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. I start to ask question like, do I look like Jesus? நான் இப்படிப்பட்ட கேள்வியை நான் கேட்பதுண்டு. நான் இயேசுவை போல நான் காணப்படுகிறேனா? இயேசுவை பிரதிபலிக்கிறேனா? Do I behave like Jesus? இயேசுவை போல நான் நடந்து கொள்கிறேனா? Because one day, before I enter into the gates of heaven, Jesus will come in front of the door and say whether you are my faithful, wise and faithful servant, good and faithful servant, or he says that I never know you. Then that is the very thing that I need to pass the test. பாருங்க, ஒரு காலகட்டத்தில் அங்கு நான் தேவனுடைய சமூகத்துக்கு கடந்து போகும்போது அந்த பரலோக வாசலாண்டையிலே செல்லும்போது இயேசு கிறிஸ்துவானவர் வந்து உண்மை முத்துவமான ஊழியக்காரனே என்று சொல்லும்போதுதான் என்னுடைய பரீட்சையிலே நான் தேர்ச்சி அடைந்தவனாய் நான் காணப்படுவேன். God is not going to ask, how many members you have in your church? Oh, 100. Okay, come in. How many members you have in your church? Oh, 5 people. Oh, go up. God is not going to do that. பாருங்க, ஆண்டவர் வந்து நம்ம அந்த பரலோக வாசலாண்டையில பார்க்கும்போது உனக்கு எத்தனை விசுவாசிங்க இருக்கிறாங்க? 100 பேரா? அப்ப வா உள்ள வா. இல்ல 5 பேரா? அப்படின்னா நீ வெளியே போ அப்படி என்று அப்படி ஆண்டவர் தீர்ப்பு செய்ய மாட்டார். No, He is only say that you workers of the lawless one, meaning the one who are walk in the broad way, not the narrow way, enter the broad gate, not the narrow gates. Those who cover the cloth of the cloth of the sheep, but inside is a wolf. Those who bear bad fruits, those evil people who doesn't look like Jesus at all, is going to be rejected. அது இயேசு கிறிஸ்துவை போல காணப்படாமல் காணப்படுகிறதான அந்த வெள்ளாட்டு தோலை பொருத்தி கொண்டிருக்கிறதான ஓநாயை போல இருக்கிறவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாது. அந்த பெரும் பாதை வழியாய் கடந்து அவர்கள் இல்லாமல் இடுக்கத்தின் வாசல் வழியாய் கடந்து போனவர்களாய் தான் அவர்கள் காணப்பட வேண்டும். Then I start to realize that, do I look like Jesus? Do I have a Jesus nature? Do I have Jesus in my heart? It's not about my knowledge anymore. It's not only about my thinking that I am close to Jesus is good enough. No. Do I look like Him? Because His power will make me look like Him. If I doesn't looks like Him, then something wrong somewhere.
பாருங்க, அப்போதுதான் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் இயேசுவை போல காணப்படுகிறேனா? இயேசுவின் சுபாவங்கள், தன்மைகள் என்னிடத்திலே பிரதிபலிக்கப்படுகிறதா? வெறும் எனக்கு அவரோடு கூட நான் நெருங்கிய அன்பிலே இருந்தேன். அவரை குறித்த அந்த அறிவிலே நான் பெருக்கப்பட்டிருந்தேன் என்று அது முக்கியமல்ல. இயேசுவின் சுபாவங்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய சாயலை உடையவராக நான் காணப்படுகிறேனா? I saw people, I see people who praying so fervent, so close to God, but after praying, they curse others, they throw temple, and I don't think that this is a true image of Jesus Christ. Even though they claim that they are so close with God. பாருங்க, அநேகர் இப்படி அநேக மணி நேரம் ஜெபிக்கிறதை பார்த்திருக்கிறேன். தேவனோடு கூட நெருங்கிய ஐக்கியமுள்ளவர்களாய் அவர்கள் காணப்படலாம். ஆனால் அதன் பிறகோ மற்றவர்களை வெறுக்குகிறவராகவும், மன்னியாத தன்மையுடையவர்களாகவும், மற்றவர்கள் மேலே தூஷண வார்த்தைகளை பேசுகிறவர்களாகவும் காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட மக்களை தான் அநேகர் காணப்படுகிறார்கள். So now I really think that I need to check myself. Do I look like Jesus? Because his power is allow us to partake his divine nature. ஆகவே அவருடைய வல்லமையானது அவருடைய தெய்வீக சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. ஆகவே உண்மையாகவே என்னை நானே பார்த்து கேட்டுக்கொள்வது, ஆராய்ந்து அறிந்து கொள்கிற ஒரு விஷயம், நான் இயேசு கிறிஸ்துவை போல காணப்படுகிறேனா? Number 3, okay, the effort of the believers. மூன்றாவது காரியம், இந்த விசுவாசிகளுடைய அந்த முயற்சி. Verse 5 says, for this very reason, make every effort to supplement your faith with virtue, then virtue with knowledge, and so on. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் என்று 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். See, my last message we talk about grace. Still remember grace gives this calling and also anointing. கடந்த செய்தியிலே இந்த கிருபை குறித்து ஈவுகள், கனிகள், வரங்கள், அபிஷேகம், இந்த இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து நாம் பார்த்தோம். You see, salvation is by grace. You can't earn it. You can't add anything on it because you know why? God has already completed it for you. பாருங்க, ரட்சிப்பு என்பது தேவனுடைய கிருபையினால் மாத்திரம்தான் கொடுக்கப்படும். வேற எந்த காரியத்தினால அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை ஏற்கனவே தேவன் செய்து முடித்து விட்டார். But there are people who claim that we are in the era of grace, everything not by works, and everything is just by through God, and we doesn't have to suffer anything. We just have faith, believe, and receive freely. Some people claim this kind of thing. ஒரு சிலர் இப்படியா சொல்கிறார், நாம் கிருபையின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிருபையின் சகாப்தத்திற்குள் இருக்கிறோம், எந்த கிரியும் நாம் செய்ய வேண்டியதில்லை, ஆகவே இப்படியாக நாம் அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம், தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வைத்திருக்கார் என்று அப்படி சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறவர்களை நாம் இந்த காலகட்டத்தில் பார்க்கிறோம். But the issue is faithfulness, commitment, determination. All these things is required effort, it requires sacrifice. So I don't understand what kind of grace they are describing. பாருங்க, அது மாத்திரமல்ல, நாம அர்ப்பணிப்பு, அந்த முயற்சிகள், இப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தம் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே எப்படி அவர்கள் வெறும் கிருபையினாலே நாம் சும்மா இருந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை. Those people who claim about grace era, most of the time they try to run away from law. They will say Old Testament is law, New Testament no law. That's why we got so many lawless Christians in our circle. அநேகர் இந்த கிருபையின் சகாப்தத்துக்குள்ளே வாழ்கிறவர்கள் இந்த கிருபை குறித்து சொல்லும் போது இந்த ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ மாட்டார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலம்தான் சட்டத்திட்டங்கள் அடங்கிய காலம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சட்டத்திட்டங்கள் கிடையாது. ஆகவே நாம் எப்படி போனாலும் வாழலாம், கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் என்று அப்படியாக சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். You see, grace is free, but gifts, calling, or anointing, all these three requires effort for us to grow, to exercise, to implement, to live up.
பாருங்கள், இந்த வரங்கள், கே- வரங்கள், அழைப்பு, கனிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய முயற்சியினாலே வருகிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த ரட்சிப்பு மாத்திரம் நமக்கு கிருபையினாலே கொடுக்கப்படுகிறது. Then the Bible, this Peter, Apostle Peter, the one who walked on waters together with Jesus, he say, make every effort to supplement your faith. பாருங்க, பேதுரு அந்த தண்ணீரில் மேல் நடந்தார். விசுவாசத்திற்கோடு கூட ஒரு சில முயற்சிகளை அவர் அங்கு எடுத்தவராய் காணப்பட்டார். He never promotes anything like grace. He never promote everything like New Testament era. Don't just forget about Old Testament. He never say all these things. பாருங்க, பேதுரு இதெல்லாம் சொல்லவில்லை. இந்த புதிய ஏற்பாட்டு காலம் நாம் கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அது அப்படியாக அவர் அங்கு சொல்லவில்லை. You see, no matter how great and complete God's power and His promises are, they will only come to those who seek and long for Him. பாருங்க, தேவனுடைய வல்லமையும் வாக்குறுதிகளும் எவ்வளவு பெரிதாகவும் முழுமையானதாகவும் காணப்பட்டாலும் இருந்தாலும் கூட அவைகள் அவரை தேடுகிறவர்களுக்கும் அவர் மேலே வாஞ்சியாய் இருக்கிறவர்களுக்கும் மட்டுமே அது கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. You see, so really we need to teach our believers that in this kingdom of God, we need to put in effort. You must strike this point, because otherwise they may think that since salvation is free, everything, I don't have to do anything, I just lie on my bed, lie on my floor, and all things will come to me, and one day I'll become a king. That is totally, chaotic. ஆகவே நம்முடைய விசுவாசிகளுக்கு நாம் இதை குறித்து நாம் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் விஷயத்திலே எல்லாவற்றுக்கும் நம்முடைய முயற்சிகளை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய முயற்சிகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கிருபையினாலே நான் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க போகிறேன், ஆட்சி செய்ய போகிறேன், ஆளுகை செய்ய போகிறேன் என்று அப்படி சொல்லி அவர்களை குழப்புகிறவர்களாய் இல்லாமல், நாம் இந்த வல்லமை பெற்றுக்கொண்டு அதிலே தேவனுடைய காரியத்தில் நம்முடைய முயற்சிகள் எந்த காரியத்தில் செய்யப்பட வேண்டுமோ அப்படிப்பட்ட முயற்சிகளை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் விசுவாசிகளுக்கு போதிக்க வேண்டும். And you see, the Bible says, if you abide in me, this is John 15, 7 and 8, and my word abide in you, ask whatever you wish, and it will be done for you. By this my Father is glorified, that you bear much fruit, and so prove to be my disciple. யோவான் 15:7-8 இதுபடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். And you see, I really want to say something that you see, this is very special words in the last part. It say, so prove to be my disciple, meaning that if you claim you are God's disciple, you are believers, prove it. You need to prove it. நீங்கள் அவருடைய விசுவாசிகள், அவருடைய சீஷர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை நிரூபித்து காட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் அதை நிரூபணம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். But most of the believers say, but I already follow your this salvation prayer. I already make the prayer. So once I make the prayer, I must be a disciple. I must be saved. ஆகவே அநேக விசுவாசிகள் இப்படி சொல்லுவார்கள், நான் ஏற்கனவே ரட்சிப்பின் ஜெபத்தை செய்துவிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கு, ஆகவே நான் ஒரு சீஷனாய் மாறிவிட்டேன் என்று அப்படியாக அவர்கள் சொல்லுகிறவர்களாய் காணப்படுவார்கள். You see, this is sometimes the excessive grace idea inside us has given us a lot of confused understanding. The word of God say, if you abide in me, Jesus say, if you belongs to me, then my words must be inside you. If I couldn't find my words inside you, then it proves that you are not of me. பாருங்க, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் என்னுடைய வார்த்தைகளை நிலைத்திருப்பீர்கள். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களிலே காணப்படும். அப்போது நீங்கள் அதை நிரூபணம் செய்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த கிருபையின் விஷயங்களை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையுள்ள அர்த்தங்களை புரிந்து கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Okay, just give you an example. You are an Indian and I'm a Chinese. I learn Chinese since I'm young. You learn your Indian dialect, whether it's Tamil, Kannada or Telugu, in your younger days.
பாருங்க, உதாரணத்துக்கு இப்படி சொல்லுகிறேன். நீங்கள் இந்தியர்களா இருக்கிறீர்கள். நான் சீனரா இருக்கிறேன். நான் சிறு வயதில் இருக்கும்போதே அந்த சீன மொழியை நான் கற்றுக்கொண்டேன். நீங்கள் இந்தியர்களா இருக்கிறபடியினாலே உங்களுடைய மாநிலத்திற்கு ஏற்றாற் போல தமிழ், தெலுங்கு, அ கன்னடம் இப்படிப்பட்ட அந்த மொழியை நீங்கள் உங்களுடைய சிறு வயதிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். Both of us have good eye. Our eyesight is good. நம்ம இருவருக்குமே அந்த கண் பார்வை மிகவும் நன்றாக காணப்படுகிறது. So one Chinese and one Indian go for a eyesight test. ஒரு சீனரும் ஒரு இந்தியரும் அந்த கண் பார்வை சிகிச்சைக்காக அங்கு கடந்து போனார்கள். After the test, both of us fail. அந்த 2 பேரும் அந்த கண் சிகிச்சைக்கு பிறகு அந்த பரீட்சையில அவர்கள் தோற்றுவிட்டார்கள். So you know why? Because the person will cover one of your eyes and once ask you to read the alphabet on the wall. பாருங்க, அந்த கண் மருத்துவர் சோதிக்கிறவர் என்ன செய்வார், அந்த 2 கண்ல ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கண்ல அங்க இருக்கிற எழுத்தை படி என்று சொல்லுவார். And the problem is on the wall is English alphabet. You and we don't know how to read. பாருங்க, அங்க செவுத்துல இருக்கிறதான அந்த எழுத்துக்களோ ஆங்கில எழுத்தா இருக்கிறபடினாலே உங்களுக்கும் எனக்கும் அதை படிக்க தெரியாது. You see, one day God is going to test us whether the word of God, you have a sincere heart, you have a good eyesight, but you don't have the word of God, you have nothing, you couldn't understand, you couldn't walk in God's way. So that's why we pastors must teach our people the word of God. இதே போலதான் ஒரு நாளில கூட ஆண்டவர் நம்மையும் சோதிப்பார். நாம் நன்றாக ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்தவராய் காணப்படுகலாம், எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாய் காணப்படுகலாம். ஆனால் நாம் அந்த கண் சிகிச்சையின் போது படிக்கிறதான அந்த வார்த்தை போல கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இல்லாவிட்டால் அதிலே பிரயோஜனம் கிடையாது. The test is for what they call the test is for by the word of God is not other things. பாருங்க, இந்த பரீட்சை எதுவா இருக்கிறது என்றால் வேத வசனம் என்னிலே இருக்கிறதா என்று காணப்படுகிற அந்த பரீட்சையா இது இருக்கிறது. So we must teach our people the word of God. ஆகவே நம்முடைய விசுவாசிகளுக்கு ஜனங்களுக்கு நாம் இந்த வசனத்தை போதிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Okay, I'm going to do it very fast. For the next 6 biblical truth, if I couldn't finish, I'll took it to another lesson. அதாவது இன்னும் 6 காரியங்களை இந்த ஆவிக்குரிய சத்தத்தை குறித்து குறிப்புகளை போதிக்க போகிறேன். ஒருவேளை இப்போது முடிந்தால் போதிக்கிறேன், இல்லை என்றால் அடுத்த பாட பகுதியில் அதை நாம் கற்றுக்கொள்ளலாம். 6 biblical truth about Christians' growth. அதாவது கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு தேவையான 6 அத்தியாவசியமான வேதாகம காரியங்கள், உண்மைகள். First one, growth is God's requirement for us. முதலாவதாக வளர்ச்சி என்பது நமக்கு தேவனாலே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது. தேவன் நம்மிலே எதிர்பார்க்கிறது ஒன்று வளர்ச்சி. We must know in heart as a pastors that your church is not only grow in number but grow in Christ. It is required by God. தேவன் நம்ம இடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் சபை எண்ணிக்கையிலே வளர்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர்ச்சி அடைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். You see, that's why this First Peter says that supplement your faith with virtue, with knowledge, and with self-control, steadfastness, godliness, and brotherly affections and brotherly affection with love. ஆகவேதான் நீங்க இந்த 2 பேதுருவிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தெய்வ பயத்தோடும் சுய கட்டுப்பாடுகளும் உறுதியுடனும் தேவ பக்தியுடனும் தன்னடக்கத்துடனும் இப்படிப்பட்ட காரியங்களை வேத வாக்கியத்தோடு கூட தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகத்தோடு இந்த அன்பும் நம்மிடத்திலே கூட்டி வழங்கப்பட வேண்டும், காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. You see, it is like a subject after a subject, or a virtue after a virtue. This is like God is in every season He will stress a certain area of our weakness of our life. He will pinpoint that weakness in order for us to grow.
பாருங்க, நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலும் நாம் எல்லாவற்றிலும் நாம் இப்படிப்பட்ட குறிப்பிட்ட விஷயங்களிலே நாம் வளர்ந்தேறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So, growth is God's progress, planning, and it is God's way to make his people more and more like Him. ஆகவே இந்த வளர்ச்சி என்பது தேவனுடைய திட்டங்கள் நம்மிலே செயல்படுவதற்கும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இது வளர்ச்சி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். There are two reasons why people don't grow. ஏன் ஜனங்கள் வளர்ச்சி அடையவில்லை என்றால் 2 காரணங்களை நாம் சொல்லலாம். First, they think they are perfect, and we know there's no perfect people on this earth. ஏனென்றால் அப்படி நினைக்கிறவர் நான் பூர்ணமானவன் என்று நினைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வளர்ச்சி அடைய முடிவதில்லை. ஏனென்றால் உலகத்தில் யாரும் பூரணமானவர்கள் அல்ல. And their second reason is they don't want to grow. 2வது காரணம், அவர்கள் வளர்ச்சி அடைய விரும்புவதில்லை. ஆகவே அவர்கள் வளருவதில்லை. No matter how millennium years, eternity, the more we gaze on the face of our Lord Jesus Christ, the more we will grow to be like Him. பாருங்க, எத்தனை வருட 1000 வருட காலங்களாயிருந்தாலும் அவருடைய அந்த மகிமையின் பிரகாசத்திலே நாம் வளர்கிறதை நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். The characteristics of stagnation, meaning that stop growing, because of laziness and because of unfruitfulness. பாருங்க, இந்த வளர்ச்சி அடையாத தன்மைக்கான அந்த காரியத்தை நாம் பார்க்கும்போது அது சோம்பல் மற்றும் அங்க கனி கொடாத தன்மைகள், அங்கேயே வளர்ச்சியற்ற நிலைமையிலே தேங்கி கிடக்கிற நிலைமையிலே இருப்பதுதான். Examine two things in our life. Always ask two things. First things, are we lazy? I know it's very not nice to ask a person, are you lazy? But like it or not, laziness is part of our human nature. We don't want to move forward. We don't want to put more effort. Laziness, are we lazy now? Have we lost our goal? Second thing is, are we unfruitfulness, or fruitless, barrenness? This is two things we have to ask. பாருங்க, 2 காரியத்தை எப்போதுமே நாம் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அது கேட்பதற்கு சங்கடமா இருந்தாலும் நாம் கேட்க வேண்டும். முதலாவது, நான் சோம்பேறியா இருக்கிறேனா? ஏனென்றால் மனுஷன் இயற்கையாகவே சோம்பேறித்தன்மையை உடையவனாக காணப்படுகிறான். முன்னேற்றம் அடையாமல் இருக்கிற நிலைமையிலே இருக்க வேண்டும், தேங்கி கிடக்க வேண்டும், வளர்ச்சி அடையாமல் இருக்க வேண்டும் என்ற எப்படிப்பட்டதான காரியம். முதலாவது, அந்த சோம்பேறித்தனம் என்னிடத்தில் காணப்படுகிறதா? 2வது, கனியற்ற ஒரு தன்மை. நான் கனி கொடுக்கிறவனா இருக்கிறேனா அல்லது கனி கொடுக்கிறவனா இருக்கிறேனா என்பதை நாம் பார்க்க வேண்டும். Sometimes I'm very busy. A lot of people regards me as super busy. There are even the organizations coordinator say, I never see a pastor so busy like you. Yeah, but even with this context, I sometimes ask my question, am I busy for nothing? That I see a lot of works, but I'm not growing. Growing and busyness are not the same thing. பாருங்க, அநேகர் என்னை பார்த்து சொல்வார்கள், என்னுடைய ஸ்தாபனத்திலோ மற்ற இடங்களிலோ சபையிலோ நான் மிகவும் சூப்பர் பிஸியாய் காணப்படுகிறேன் என்று. ஆனால் நான் என்னை குறித்து நான் பார்க்கும்போது, நான் இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அதில் ஏதாவது காரணம் இருக்கிறதா, இல்லை நான் பிஸியாக இருப்பதில் எந்த கனியும் இல்லாத காரியங்களாய் காணப்படுகிறதா என்று பார்ப்பேன். அது மாத்திரமல்ல, நான் பிஸியாக இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் அந்த வளர்ச்சி காணப்படுகிறதா என்பதை பார்ப்பேன். ஏனென்றால் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் நான் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு. My pastors that's above me of another congregation, they look at me and say, I don't need to ask you, you're always busy one. எப்போதும் எனக்கு மேல இருக்க அந்த போதகர்கள் விசுவாசிகள் சொல்வார்கள், நீங்கள் எப்போதும் பிஸியா இருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு கேட்க வேண்டியதில்லை, உங்களை பார்த்தாலே தெரிகிறது என்று சொல்வார்கள். You are the only worker, I doesn't need to check. I only check whether you rest or not. This is the only thing I want to check. அவங்க சொல்லுவாங்க என்னிடத்துல, நீங்க பாருங்க ஓய்வு எடுக்கிறீர்களா இல்லையா, அதை மாத்திரம் தான் நாங்கள் செக் பண்ண விரும்புகிறோம், ஏனென்றால் நீங்கள் அவ்வளோ பிஸியா இருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள். But nevertheless, don't be fooled by our busyness. This is one thing that I learned. When I'm so busy preaching here, preaching there, do all sorts of things. There's one week I even, without me notice, while I was so pain,
without me notice that one week I preached 7 sermons, different places, different sermons. I say, how did I do that? பாருங்க, ஒரு ஒரு சில நேரத்தில் நான் யோசித்து பார்ப்பேன். எனக்கு அறியாமலே 7 பிரசங்கங்கள் நான் செய்திருக்கிறேன். என்னுடைய வழியின் மத்தியிலும், பிஸியா இருக்கிறதின் மத்தியிலும். பாருங்கள், நீங்கள் நன்றாய் யோசித்து கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்றால், நான் மிகவும் பிஸியா இருக்கேன் என்று சொல்லி அதிலே நாம் முட்டாள்தனமாக இருந்து விடக்கூடாது. But inside me, really, I must ask a question. Am I bear fruits? So sometimes I will sit down and look at all my works, my life, my family. Is there any areas are not fruitful? It's not bearing fruits. Should I change a little bit? ஆகவே நாம் அமர்ந்திருந்து இப்படியாக நாமே என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் கனி கொடுக்கிறவனா இருக்கிறேனா அல்லது கனியற்றவனா இருக்கிறேனா? பல அலுவலக காரியங்களில் ஈடுபட்டாலும் ஊழியம் செய்தாலும் கனி என்னிடத்திலே காணப்படுகிறதா அல்லது கனி இல்லாமல் காணப்படுகிறேனா என்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விஷயத்திலே என்பதை கூர்ந்து அமர்ந்து நாம் கவனிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். You see, the Bible says in John 15:2 says that every branch of mine that does not bear fruit, he takes away. And every branch that who does bear fruit, he prunes, that it may bear more fruits. யோவான் 15:2 இப்படியாக வாசிக்கிறோம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். You see, I see the pain or the suffering I went through now is a pruning. I believe God has a better plan, greater things to entrust me. So this pruning, I take it as this experience. I took it as a pruning, and I thank God whatever is happening. You see, this is the heart of God. He never want to slow us down for nothing. He prune us so that in the next seasons we can fly higher, we can grow more, we can walk more steady, we can bear more fruits. பாருங்க, நான் இப்போது கடந்து போகிறதான இந்த வழி பாடுகளின் வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இது ஒரு சுத்திகரிக்கிற நேரமாய் தான் நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் தேவன் நாம் இப்படி இருப்பதை விரும்புகிறதில்லை, மேலோங்கி பறந்து விரிந்து வளர்ச்சி அடைந்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே நான் நம்புகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய நோக்கத்திற்காக தான் தேவன் என்னை இப்படி அனுமதித்திருக்கிறார். நான் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். ஆகவே தான் இப்போது இப்படிப்பட்டதான இந்த சுத்திகரிப்பாகிய இந்த அனுபவத்திற்கு நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். And I would like to end with this part of scripture. He even says in the parables, Jesus told this parable in Luke 13:6 says that a man had a fig tree planted in his vineyard, and he came seeking fruits on it and found none. பாருங்க, இது கடைசியாக இந்த லூக்கா 13:6 இந்த ஊமை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போது அவர் ஒரு ஊமை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. And he said to the wine dresser, look, for 3 years now I have come seeking fruits on this fig tree, and I found none. Cut it down. Why should it use up the ground? அப்போது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இது 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். And he answered him, Sir, let it alone this year or so, until I dig around it and put on manure. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். And then if it shall bear fruit next year, well and good, but if not, you can cut it down. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். You see, to bear fruits is the purpose. You have a plant in your garden. உங்களுடைய தோட்டத்திலே ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு கனி கொடுக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். இந்த சுத்திகரிப்பது கனி கொடுப்பதற்காகவே தான். You are safe into salvation to bear fruit. இந்த ரட்சிப்பின் மூலமாக நீங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டது கனி கொடுக்கும்படிக்காகவே. You are pastoring for the purpose to bear fruit for Jesus Christ.
நீங்கள் போதகராயிருந்து ஊழியம் செய்வது கிறிஸ்துவுக்காக கனி கொடுப்பதற்காகவே. You see, cut it down. It's very hard for us to explain whether throw away from salvation, it looks, or it's totally like put aside. I don't know which one should I say. பாருங்க, எதை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை இப்படி சொல்வது வருத்தமாய் தான் காணப்படலாம். தூக்கி எறிந்து விடுங்கள், ரட்சிப்பிலிருந்து வெளியேறு எறிந்து விடுங்கள், வெட்டி போடுவது என்று சொல்வது. But at least I should tell you that don't just pretend that if you are not bearing fruits, everything is okay. Don't pretend it is okay. கனி கொடாவிட்டால் பரவாயில்லை என்று அப்படியாக நாம் ஒருபோதும் நாம் நினைத்து கொண்டிருக்க கூடாது. பரவாயில்ல, அது அப்படி இருந்தால், கனி இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை என்று நாம் சொல்லிவிடக் கூடாது. So I pray that we need to examine ourselves. Examine as a pastors what kind of ministry we are having with our believers. Are we bringing them to Christ and bear fruits, or we just keep them and they are not fruitful at all? ஆகவே போதலாகிய நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும். நாம் எப்படிப்பட்டதான விசுவாசிகளுக்கு எண்ணத்தை போதிக்கிறவனாய் காணப்படுகிறேன்? என்னுடைய விசுவாசிகள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்களா அல்லது கனி கொடாதவர்களாய் இருக்கிறார்களா? Too many incidents or too many ministers, we are just preaching, we are rotating every daily or weekly life. பாருங்க, அநேக பிரசங்கிமார்கள், ஊழியர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். அங்கேயே திரும்ப 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 பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பதே அதுவே ஒரு நடைமுறையான வாழ்க்கையாய் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. Let's go and examine, is there any stagnance or anything that already stopped growing? Fix it, dig the ground, put on more manure or fertilizer, and make sure that this tree grow one more times. ஆகவே நாம் இதை சோதித்தறிந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏதாகிலும் வளர்ச்சியற்ற தன்மை காணப்படுகிறதா? தண்ணீர் தேங்கி நிற்கிறதான நிலைமை போல காணப்படுகிறதா? சோம்பேறித்தனம் காணப்படுகிறதா? அல்லது கனியற்ற தன்மை காணப்படுகிறதா என்று சோதித்தறிந்து அதை கொத்தி எரு போட்டு அது கனி கொடுக்கிறதா அதை நாம் மாற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Oh, let us pray. Heavenly Father, we've come before you. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். And Lord, we pray that you come to minister to us. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களுக்கு ஊழியம் செய்கிறவராயிருந்தீர். That we are no more stagnant in your kingdom. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் தேங்கி நிற்கிறதான அந்த தண்ணீரை போல இராமல் இருக்க உதவி செய்யும். We will bear fruits and we will grow our members so that they will grow in Christ. ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யும். எங்களுடைய விசுவாசிகளும் அப்படியாக கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க உதவி செய்யும். I thank God that you so love us. ஆண்டவரே, நீர் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். That your power and promises are available to us. ஏனென்றால் உம்முடைய வல்லமையும் வாக்குத்தத்தங்களும் எப்போதும் எங்களுக்கு ஆயத்தமாயிருக்கிறது, அது கிடைக்கிறதாய் காணப்படுகிறது. For us to partaking your divine nature. உம்முடைய தெய்வீக சுபாவத்திலே நாங்கள் பங்குள்ளவர்களாக இருப்பதற்கு இது எங்களுக்கு ஏதுவாய் காணப்படுகிறது. Thank you, Lord. In the name of Jesus, Lord, we pray. நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. ஆமென், ஆமென்.